எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அவருக்கு. நீங்கள் உட்காந்து கேட்குறது அதிர்ஷ்டம், அவர் பேசுகிறது அதிர்ஷ்டம், இந்த சட்டை போட்டிருக்கிறது கூட அதிர்ஷ்டம்னு. எனக்கு தெரியும் இந்த கட்சிக்கு இவ்வளவு கச்சை கட்டி பேசின முதல் ஆள் இவராக தான் இருக்க முடியும். உலகம் முழுக்க இது பூமி சுற்றுறது அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் அவர் சொன்னது கொஞ்சம் நியாயம் இருக்குல்லங்க. நம்ம பேப்பரை அந்த ஆசிரியர் திருத்துறாருல, அது நல்ல நேரமாக இருந்தால் தப்பிச்சுக்குவோம். அவரே வீட்டம்பாட்டை சண்டை போட்டு வந்து பேப்பர் எடுக்கிறாருன்னு வைங்க, பூராத்தையும் கிளி 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 கிழிச்சு போ. அவரே அந்த கல்யாண நாள் அன்னைக்கு வந்து திருத்துறாருன்னு வைங்க, பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட் நல்லா இருந்தது, போடுறா கூட 2 மார்க்கு சொல்லலாம் தானே. எனக்கு ஆசிரியர் பணியை பற்றி தெரியாது, அவர் சொன்னதை தான் சொல்கிறேன். மத்தியான வேலையில் திருத்தினா மார்க்கு குறையும்ன்றார். நீங்கள் ஏன் மத்தியானம் திருத்துறீங்க? எல்லாத்தையும் காலையிலே திருத்த வேண்டியது தானே. பாவமியா அந்த பயலுங்க. கெக்குன்னு எழுதியிருக்கான் ஒருத்தன், காரணம் கொரோனா பாசம். ஒரு விஷயம் அவர் சொன்னாருங்க, நல்லவர்களோடு நமக்கு பரிச்சயம் கிடைப்பது பெரிய அதிர்ஷ்டம். அவ்வை நடராஜன் மாபெரும் அறிஞருங்க. தமிழ் இலக்கிய உலகத்தின் மிக மூத்த முன்னோடி அறிஞர் மறைந்த டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள் ரொம்ப பெரிய அறிஞர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரை நிகழ்த்தக்கூடியவர். கம்பராமாயணத்தை பற்றி பட்டிமன்றத்தை ஆங்கிலத்தில் நடத்தியிருக்கிறார் அவர். இங்கிலீஷில் கம்பராமாயண பட்டிமன்றம். இப்போ எவ்வளவு படித்திருப்பார். அவருக்கு பக்கத்தில் தொண்டனாக இருந்து கற்றுக்கிட்டேன்றாரு. இந்த இடம் கிடைச்சதே அதிர்ஷ்டம் தானே. கரெக்டு தானுங்க. எல்லாராலையும் பெரிய இடங்களுக்கு பக்கத்தில் போக முடியாதுங்க. அதுலேயும் அவரே நீ வாப்பான்னு கூப்பிட்டுருக்கிறாருன்னா பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவர் இவர். அதனால தான் நான் இந்த லெவலில் இருக்கிறேன். ஒரு பொண்ணு கிடைக்கிறது அதிர்ஷ்டம், இந்த பொண்ணு நம்மளை விரும்புகிறது அதிர்ஷ்டம், மச்சாங்க அடிக்காமல் விடுறது அதிர்ஷ்டம், சீர் செய்கிறது பெரிய அதிர்ஷ்டம். பூரா அதிர்ஷ்டம்தான். இந்த அளவுக்கு அதிர்ஷ்ட கட்சியை யாரும் பேச முடியாது. இவர் இந்த அணிக்கு கிடைத்தது நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். மீடியாவில் பேசுகிறது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ட்டார். இப்போ எல்லாரும் சொன்ன பிறகு உண்மையிலேயே எதுமா அதிர்ஷ்டம் எது உழைப்பு? திருமதி கவிதா ஜவஹர் வாங்கப்பா. என்னமோ இவருக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைச்ச மாதிரி அவராக கற்பனை பண்ணிக்கிறார். மேடையில் உள்ள எல்லாருக்கும் தானே திருமணம் ஆயிருக்கு. என்னமோ அவருக்கு மட்டும் திருமணமான மாதிரி அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. அடுத்து மச்சனைங்க அடிக்காமல் இருக்கிறதே இவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். 90s கிட்ஸ். இவரோட இவரே பைக்கில் வேற வந்திருக்காரு பாருங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கல்யாணமானது உண்மையிலே அதிர்ஷ்டம் தான். அதுவும் வரும்போது இந்த வழியாக வேற வந்திருக்கிறார். திடல் யாருமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் பார்த்தா இவ்வளவு கூட்டம் வந்து விட்டதே, இது என்னுடைய அதிர்ஷ்டம் தானே, அப்படி தானங்க சொன்னார். அப்போ இவருடைய அதிர்ஷ்டம் தானே இவ்வளோ கூட்டம் வந்தது. அப்போ இவர் ஏன் பேசணும்? பேசாமல் உட்காரலாம். இப்படியே இவரோடு இவரே பார்த்து கொண்டு இப்படியே நின்று கொண்டே இருந்தால் கூட்டம் கைதட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. முந்திரி பருப்பு சாப்பிட்டு இங்கே எடுத்து வச்சு இப்படியே 5 நிமிஷம் பெல் அடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருக்கலாம்ல. ஏன் உயிரை கொடுத்து அப்படியே மூச்சு வாங்க வாங்க பேசுறார்? ஏன்? அதிர்ஷ்டம் என்ற தலைப்பில் பேசினாலும் கூட உழைத்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்று எங்கள் சிவசதீஷுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வயசுலேயே முனைவர் ஆகணும்னா சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இவர் கொரோனா பேச்சில் இருந்து அவர் முனைவராக இருக்க மாட்டாரா? முடியாது. இந்த இளம் வயதில் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றால் மற்ற பசங்க மாதிரி ஊர் சுத்தாம, சினிமா பார்க்காம, மொபைல் பார்க்காம 24 மணி நேரமும் படித்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதை சாதித்த உழைப்பாளி சிவசதீஷ். தயவு செஞ்சு உங்க உழைப்பை நீங்களே அவமானப்படுத்தாதீர்கள். அதிர்ஷ்டம் என்று திருமணம் ஆகிவிட்டது, சந்தோஷம், அதிர்ஷ்டம் தான். 1ஆம் தேதி இப்படியே உட்காந்து உங்க மனைவி முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தானேங்க அதிர்ஷ்டத்துக்கு அப்புறம் அடி விழாமல் தப்பிக்க முடியும். சம்பளம் கொடுக்கணும்னா உழைக்கணும்ல. அங்கேயும் போய் ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கல்லூரியில் பாடம் நடத்தாமல், பரீட்சை வைக்காமல், முட்டை மார்க் எடுத்தாலும் திட்டாமல், ஆனால் ஜோக் சொன்னால் மட்டும் சிரிக்காட்டி கோவம் வர்ற ஒரே வாத்தியார் எங்கள் சிவசதீஷ் வாத்தியார் தான். உங்கள் காலத்தில் நாங்கள் பிறந்து படிக்காமல் போயிட்டோம். அவர் மாணவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலி. ஆமாம், உண்மையிலேயே. அதனால தான் கெக்குன்னு எழுதுறாங்க.
அவனுக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க. தொங்காய், தேங்காயை தொங்காய்னு எழுதுறாங்க. தொங்காய்னு எழுதுறவனுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம்யா. உங்களுக்கு வாய்ச்ச அதிர்ஷ்டம் அவனுக்கு வாய்க்கணும்ல, வாய்க்கலன்னா என்ன செய்வான்? எல்லாரும் உங்களை மாதிரி அதிர்ஷ்டத்தில் பிறப்பாங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதிர்ஷ்டம் யாராவது ஒரு சிலர் மேல் தான் கருணை காட்டுகிறது. மற்ற எல்லோரும் உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர இவர் பேச்சை கேட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தால் உருப்படாம தான் போகும். அதுவும் அவர் சொன்னார், அவர் பெரிய, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சென்னையில் அவர் ஒரு பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினதுனால சிற்பி ஐயா அவ்வை ஐயாட்ட அறிமுகப்படுத்தியிருக்கிறார். போகிற போக்கில் சொல்லிட்டார், சென்னையில் நடக்கிற ஒரு பேச்சு போட்டியில் எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க தெரியுமா? குறைந்தபட்சம் 500 கல்லூரி மாணவர்கள் கலந்துக்குவாங்க. 500 கல்லூரி மாணவர்களும் ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி 100 ஆக்கி 50 ஆக்கி கடைசி நம்பர் 1 வர்றவர் தான் அந்த மாநிலத்திலேயே முதல் பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவராக முடியும். அப்போ எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்கணும், எந்த நேரமும் அந்த சிந்தனையிலே இருந்தால் தானே அவர் முதல் பரிசை பெற்றிருக்க முடியும். குழுக்கள் போட்டால் எடுக்கிறாங்க பேச்சு போட்டிக்கு, நீங்கள் சொல்லுங்கள். குழுக்கள் போட்டால் உங்களை எடுத்தாங்க, பேசி தானே ஜெயிச்சிங்க. அப்போ உங்கள் உழைப்பை எல்லாம் நீங்களே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று ஏன் தூக்கி போடுறீங்க? இதில் குரட்டை விட்டவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். இரவுல விடுற குரட்டையை பற்றி பட்டுக்கோட்டை எழுதலை. ஒரு கடையை வச்சுக்கிட்டு பகல்லே படுத்து ஒருத்தர் குரட்டை விட்டாருன்னா கடை வியாபாரம் ஓடுமா ஓடாதா? ஒரு அழகாக ஒரு பொன்மொழி சொன்னாங்க, எப்பயுமே சிரிக்காதவன் பெட்டி கடை வைக்கக்கூடாது, எப்பவும் சிரிக்கிறவன் வட்டி கடை வைக்கக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு கூட ஒவ்வொரு விதமான உழைப்பும் முயற்சியும் வேணுங்க. கொரோனா பேஜில் நிறைய பேர் பாஸ் ஆகினாங்க. உண்மையிலே அவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். அவங்க யாருக்காவது வேலை கிடச்சதா? இன்டர்வியூக்கு போனோடனே அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன பேச்சு? கொரோனா பேச்சு, எந்திரிச்சு வீட்டுக்கு போயிரு. போய் பகல்லே கொரட்டை விட்டு குப்புறப்படுத்து தூங்கி மறு பேச்சு பேசாமல் அனுப்பிடுவாங்க. பேச்சே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இல்லை எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சமுதாயத்தை அந்த 5 வருஷத்தில் நம்ம உருவாக்கி இருந்தோம். இதில் அந்த தங்கம் கிடைக்க பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க அதிர்ஷ்டசாலி தானே அப்படின்னார். ஆனால் அந்த தங்கத்தை வாங்கின உடனே, அவங்க கையில் கிடைச்ச உடனே, அவங்க கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உழைச்ச காசுங்க, அதனால தான் அது உங்ககிட்டயே திரும்ப வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பாருங்க ஐயா, அதையும் பாருங்க. எல்லாத்தையும் ஒன் சைடாகவே பார்க்குறது. ஒன் சைடு உலகநாதன் அது 2 வீலரில் வந்ததுனால ஒன் சைடாகவே பார்த்து ஓட்டி அவரோடு அவரே பேசி கொண்டு வந்ததால் இப்படி ஆகிவிட்டார். சாப்பிடுங்க முந்திரி பருப்பு எடுத்து. அவர் பசிக்கும் போது திம்பாருப்பார். ஏன் அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? பசிக்காமல் சாப்பிடுவதும் ஒரு அதிர்ஷ்டம். உங்களுக்கெல்லாம் தோரம் பருப்பு, அவருக்கு மட்டும்தான் முந்திரி பருப்பு. அவர் வாட்டுக்கு அடிச்சு விட்றாரு பாருங்க. புத்தகம் வாசிக்க கிடைத்த வாய்ப்பு ஒரு, இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். அங்கே என்னங்க அநியாயமாக பேசுகிறாரு. புத்தகம் நம்ம கையில் கிடைப்பது அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எப்படிங்க உருவாச்சு? ஒரு புத்தகத்தை ஒரு படைப்பாளி எப்படி உருவாக்கினான்? பிரபஞ்சன் எழுதினார், எனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட கிடைத்திருந்தால் இன்னும் அதிகமான புத்தகங்கள் எழுதியிருப்பேன் என்று அவர் பதிவு செய்தார். என்றால் எழுத்தாளனுடைய புத்தகத்தில் இருப்பது வெறும் மைத்துளி இல்லைங்க, அவனுடைய இரத்த துளி என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த உழைப்பால் உருவானது. பேராண்மைன்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க. அதில் அந்த கதாநாயகன் ஒரு வசனம் பேசுவார், இந்த உலகமே உழைப்பால் தான் உருவானது. உழைப்பை கழித்து விட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உழைப்பை கழித்து விட்டால் இந்த மேஜைங்கிறது வெறும் மரம் தான். உழைப்பை கழித்து விட்டால் சாக் பீஸுங்கிறது வெறும் சுண்ணாம்பு கட்டி தான். உழைப்பை கழித்து விட்டால் இந்த கட்டடம் என்பது வெறும் கல்லும் செங்கல்லும் ஜல்லிக்கல்லும் தான். உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் உருவானது இல்லை என்று அவர் பதிவு செய்திருப்பார். உழைப்பு தாங்க எல்லாம். அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு ஒரு நாடு உட்கார்ந்துருந்தா உருப்படாதுங்க. அறிஞர் அண்ணா ஒரு தடவை தம்பிக்கு கடிதம் எழுதிவிட்டு அந்த கடிதத்தை இப்படி முடித்தார், தம்பி சேவல் கூவுகிறது, நான் உறங்கச் செல்லுகிறேன் என்று எழுதினார். ஒரு தலைவன் விடிய விடிய தன் சமூகத்தை பற்றி நிறைத்ததால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கத்தின் தலைவராக கொண்டாடப்படுகிறாரே தவிர அதிர்ஷ்டம் சீட்டு எடுத்து கிளி மாதிரி கொண்டு வந்து கொடுக்காது. இந்த கிளி சீட்டு எடுக்கும் பாருங்க, இப்போ கிளி சீட்டு எடுத்தா உள்ள வச்சிருவாங்க, கிளியும் சேர்த்து உள்ள வச்சிருவாங்க, கிளிக்காரனே உள்ள வச்சிருவாங்க, கிளி பறந்துடும். என்ன பேச்சு வந்ததுலேருந்து அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். சரி, அவராவது சின்ன பையன் விவரம் இல்லாமல் பேசிட்டார். எங்கள் அண்ணன் சிவகுருநாதன் எவ்வளோ பெரியவருங்க, பெரிய பையன் விவரத்தோட பேசியிருக்காரு. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நகைச்சுவை மன்றத்தை நடத்தி எத்தனை பெரிய மனிதர்களை எல்லாம் அழைச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய உழைப்பு இல்லையா? அவர் வந்த உடனே சொல்கிறார், நமக்கெல்லாம் பொறாமல் வரணுமா, 2 மாதத்தில் நான் 18 பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன், நான் தானே அதிர்ஷ்டசாலி அப்படியான. 18 மாதத்தில் 2 பட்டிமன்றம் கூட பேசாத பேச்சாளர் இருக்காங்க தெரியுமா? 2
18 மாசத்துல 2 பட்டிமன்றம் கூட வராதவங்க இருக்கிறாங்க. ஆனா 2 மாசத்துல 18 பட்டிமன்றம் இவருக்கு எப்படி கிடைத்தது? அதிர்ஷ்டத்தால கிடைத்தது. 25 வருட உழைப்பை அவர் எதற்காக செலவழித்து இருக்கிறார். அந்த மேடம் சொன்னாங்களே தொகுப்பாளர், 25 வருஷமா அவர் பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மேடை வசப்படும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு மேடையில் எப்படி பேசணும்னு ஒருத்தர் எழுத முடிகிறது என்றால் எவ்வளவு உழைத்திருந்தால் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்க முடியும். போகிற போக்கில் இதை நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லி அடிச்சு விட்றீங்கன்னு. மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சம்சா வாங்கியிருக்காங்க. பாவம், முந்திரி பருப்பு கிடைக்கல போல. ஒரு சம்சாரம் சம்சா வாங்கி இருக்கிறது, 2 சம்சா வாங்கியிருக்கிறது. வாங்கி அந்த பேப்பரை படித்தால் நாளை மாரத்தான். உடனே மறுநாள் மாரத்தானுக்கு போய் நிற்கிறாங்க. அவங்க கூட யாராவது ஓடினாங்களா? நிறைய பேர் ஓடி இருப்பாங்க. ஒருத்தருமே ஓடாம இவங்க மட்டும் ஓடி ஜெயிச்சா அது அதிர்ஷ்டம். நூற்றுக்கணக்கான பேர் ஓடுகிற ஒரு மாரத்தான் போட்டியில் உயிரை கையில் பிடித்து கொண்டு என் கணவனை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வேன்னு ஒருத்தி ஓடுனானா அது உழைப்பின் உச்சம் சார். எந்த பிராக்டிஸும் கிடையாது. அவங்க காலில் ஷூ கிடையாது, அதுக்கான ட்ராக் ஷர்ட் கிடையாது. ஒரு சாதாரண சேலையை கட்டிக்கிட்டு அதை தார்பாச்சி கட்டிக்கிட்டு வெறும் காலோடு அந்த பெண் ஓடி ஜெயித்தார்கள் என்றால் அந்த உழைப்பை போய் அதிர்ஷ்டம்னு சொல்லலாமா? அந்த பேப்பரை பார்த்தது வேணா ஒரு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வாய்ப்பு தான், ஆனால் உழைப்பு தான் வெற்றி தரும் என்பதை தயவு செய்து நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால ஒரு கவிஞன் எழுதினா, கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், கடவுள் அதிர்ஷ்டங்களை விற்பனை செய்கிறார், மனிதனின் உழைப்பு தான் அதற்கான விலை என்று அந்த கவிஞர் எழுதினார். இங்க உழைச்சாதான் கடவுள்கிட்ட இருந்து அதிர்ஷ்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருங்க, நீங்க வேற ராஜா, அந்த காலத்துல என்னைய விட்டுருங்க, நான் உங்களை ஒன்றும் செய்யலுங்க, எந்த ஊர்லயும் நான் இல்லை. ஒரு பழைய காலத்துல உள்ள ராஜாங்க, பழைய காலம். ஆமா, அந்த காலத்துல ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு ராஜா. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ராஜாவுடைய பிறந்த நாள் வருகிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே வாங்க, வந்தவங்கெல்லாம் பேர் எழுதி போட்டு அதிர்ஷ்ட பரிசுகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் விருந்தும் உண்டு அப்படின்னு. எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ராஜா வீட்டு விருந்துனோடனே போயிட்டாங்க. இந்த ராஜா என்ன பண்ணார், மாறு வேஷம் போட்டு யாராவது வராதவங்க இருக்காங்களா அப்படின்னு குதிரையில் வர்றார். வரும்போது பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வயக்காட்டில். இவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க ராஜா வீட்டில் விருந்து நடக்குது, நீங்கள் போகலையா? போனால் உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், ஏதாவது அதிர்ஷ்ட பரிசும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அதுக்கு அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அங்கே வந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம், ஆனால் இங்கே உழைச்சா நிச்சயமாக எனக்கு சோறு கிடைக்கும், நாளைக்கும் கிடைக்கும், நாளை கழிச்சும் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த பெண்ணுக்கு ராஜா அதிர்ஷ்ட பரிசு கொடுத்தார். எங்கே உழைப்பு உண்மையாக விதைக்கப்படுகிறதோ அங்கேதான் அதிர்ஷ்டமும் அறுவடையாக மாறுகிறது என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையை கொண்டு வந்தவர் பீத்தோவன் அப்படின்னு ஒருத்தர். அவ்வளவு சிறப்பான இசையை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். ஒரு மேடையில் அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு மிகச்சிறந்த இசையை வாசிக்கிறார். வாசிச்சு முடிச்சோடனே அப்படியே கூட்டமே கிறங்கி நிற்குது. ஒரு பெண்மணி ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள், எத்தனை அதிர்ஷ்டம் செய்த கைகள். அவர் படக்குன்னு உதறிட்டு சொன்னார், தவறு, 1000 முறை பயிற்சி செய்த கைகள் என்று சொல்லுங்கள், அதுதான் உண்மை என்று சொன்னார். நாங்கள் சாதாரண விஷயமா யாரை வேணாலும் அதிர்ஷ்டம் நீங்கள் மாற்றிடுவீங்களா? உசேன் போல்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் 10 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவார். ஆனால் அதுக்கு பின்னாடி 20 வருட உழைப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தின் மிகச்சிறந்த ஓவியர் பிக்காசோ, இந்த பிக்காசோவுடைய உறவினர் ஒரு லேடி, அந்த பொண்ணு வந்து கேட்டாங்க, நீங்கள் வரைஞ்சா அது விலை மதிப்பு இல்லாததாமே, நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தா நல்ல ரேட்டுக்கு போகுமாமே, ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஒன்று வரைஞ்சி கொடுங்க. 10 செகண்டில் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தார். இவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு கண்காட்சிக்கு கொடுத்தாங்க, $1000 காசு கொடுத்தாங்க. இந்த அம்மா அரண்டுருச்சு, 10 நொடியில் ஒரு படம் வரைஞ்சி கொடுக்குறாரு, அதுக்கு $1000 படம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அதிர்ஷ்டம். நேராக வந்துச்சு, ஏங்க இதை எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன், நானும் 10 நொடியில் படம் வரைஞ்சி $1000 சம்பாதிப்பேன்ல, எனக்கு சொல்லிக் கொடுங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் அதற்கு 30 வருடங்கள் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டார். இவங்க இந்த 10 நொடியில் கிடைக்கிற வெற்றியை பார்க்கிறார்களே ஒழிய அதற்கு பின்னால் இருக்கிற 30 வருட உழைப்பை மறந்து விடுகிறார்கள். நடுவர் அவர்களே, சாதாரணமாக போகிற போக்கில் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. இது திருவள்ளூர் மாவட்டம். இதே மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் நாராயணபுரம்னு நினைக்கிறேன், இங்கே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. 3ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே துரதிஷ்டம்னு முடிவு பண்ணிட்டாங்க, எனக்குன்னா ஆம்பளையே பிறக்கல,
பொம்பளை பிள்ளையாக பிறக்குது, துரதிஷ்டம் முடிவு பண்ணி அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய துரதிஷ்டங்க, வேண்டாம்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது. அந்த பிள்ளை பார்த்தா வேண்டாம்னா எனக்கு பேர் வைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு கஷ்டப்பட்டு படித்து 12th நல்ல மார்க் வாங்கி மெரிட்டில் சிஐடி காலேஜுக்கு போனாங்க. அங்கேயும் எல்லாரும் வேண்டாம், இங்கே வர வேண்டாம், வேண்டாம் அங்கே உட்கார வேண்டாம், இப்படியே கேலி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்துச்சு, என் பேரை வச்சு நீங்கள் கேலி பண்ணுறீங்களா, அதையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜப்பான் மொழி படித்தது. உட்காந்து முந்திரி பருப்பு சாப்பிடல, கொக்க கெக்குன்னு சொல்லலை. அவர் தெரியாமல் அதை சொல்லி இல்லைங்க, நானும் தெரியாமல் தான் ஏன் சொல்கிறேன். ஐயா இனிமேல் யாருக்கும் முந்திரி பருப்பு கொடுக்காதீங்க. அந்த பொண்ணு உட்காந்து ஜப்பான் மொழி படித்தது. 4வது வருஷம் படிக்கும் போது ஜப்பான் நிறுவனத்திலிருந்து ஒரு மிக கம்பெனிலேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. எல்லாம் நம்ம ஆளுகள்லாம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசும்போது அந்த பொண்ணு அப்படி ஜப்பான் மொழியில் அடித்து நொறுக்குனா பாருங்க, அசந்து போய் அந்த இடத்துலையே 22 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பெற்றோர்களும் இந்த உலகமும் அவளை வேண்டாம் என்று சொல்லியது. தன் உழைப்பால் வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தையே வரவழைக்க அவளால் முடிந்தது என்றால் அந்த உழைப்பு தான் அவளுக்கு வெற்றியை தந்தது. நடுவர் அவர்களை, அதிர்ஷ்டம் எப்போதும் வெல்லாது, ஆனால் உழைப்பு ஒருபோதும் தோற்காது. அதிர்ஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் ஒருவனை கைவிட்டு விடும், ஆனால் உழைப்பு ஒரு நாளும் ஒருவனை கைவிட்டு விடாது. அதனால்தான் அப்துல் ரஹ்மான் ஒரு அழகான கவிதை சொன்னார். விதியின் எழுத்தை, விதி எழுதுதில்ல, விதியின் எழுத்தை கண்ணீரால் அழிக்க முடியாது, ஆனால் வியர்வை துளியால் கண்டிப்பாக அழிக்க முடியும் என்று சொன்னார். என்றால் தயவு செய்து அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்து கொண்டு இருக்காதீர்கள், உழைப்பை நம்பி முன்னேறுங்கள். நிச்சயமாக அது வெற்றி கனியை பறித்து நம் கையில் கொண்டு வந்து தரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார். உழைப்பா அதிர்ஷ்டமா, எல்லாரும் முன்னாடி இருக்கிற கேள்வி இது. இப்போ இந்த அதிர்ஷ்டம்ன்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லையா? லக்கி டிப்புன்னு ஒன்று வைக்கிறீங்களா இல்லையா? நான் கேட்குறதெல்லாம் கொஞ்சம், அதிர்ஷ்ட குழுக்கள் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? சில கூட்டங்களுக்கு எல்லாரும் வாங்க, நிறைவில் குலுக்குவோம். உங்கள் நம்பருக்கு பரிசு விழுந்தால் ஒரு சின்ன டிவி கிடைக்கும், ஒரு மொபைல் கிடைக்கும், இருக்கா இல்லையா? அதை வாங்கினால எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க? 1000 பேர் வந்தாயா, இவனுக்கு அடிச்சிச்சியா யோகம் சொல்கிறோமில்ல. அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னங்க இருக்குல்ல சார்? லக்கி நம்பர்னு ஒன்று இருக்குல்லங்க. உங்கள் ஒவ்வொருத்தர் பிறந்த தேதியும் வச்சு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் லக்கி நம்பர். நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா 13வது மாடியே இருக்காது பெரும்பாலும். அமெரிக்காலே அதுதான் 11, 12, 14 தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு 13 அன்லக்கி நம்பர். 13ன்றதே வச்சுருக்க மாட்டாங்க பெரும்பகுதி. சார் நீங்களே 2 வீலர் வாங்கினா, வண்டி வாங்கினா 8ஆம் நம்பரில் முடிகிறது வேண்டாம்னு சொல்கிறீங்களா இல்லையா? என்னங்க யார் அது மாதிரி சொன்னது இல்லையா? ஆர்டிஓட்ட போய் ஐயா என்ன வேணாலும் கொடுங்க, 8 மட்டும் வேணாம். என்னமோ 8 வாங்கினவனெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியும் 8 வாங்காதவனெல்லாம் அப்படியே ஓட்டுற மாதிரியும் ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னங்க சார்? ஏர் பிடித்தவன் என்ன செய்வான்? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வந்தாள் மகாலட்சுமியே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அந்த வீட்டில் ஒரு நல்லதுன்னு நடக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? யோகக்காரம், இந்த பொண்ணு வந்தாயா காசு கொளிக்குதியா, யோகக்கார பொண்ணு. சில பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது நடந்தா என் பையன் அதிர்ஷ்டசாலி சொல்கிறோமா இல்லையா? என்னங்க இதெல்லாம் இருக்குல்லங்க. அதை தாங்க இவங்க 2 பேரும் மாஞ்சி என்ன அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த முந்திரி பருப்பை சொல்லிட்டார். அதை சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளவு வாங்கியிருக்க மாட்டார். சார் நம்முடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது, சில நம்பிக்கைகளும் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளை தவிர்த்திடலாம், அது தேவையில்லை. ஆனால் நமக்குள்ளே சில நம்பிக்கை இருக்குது சார். வீட்டம்மாவை வர சொல்லி, அம்மா நான் வெளியில் கிளம்புறேன், ஒரு சொம்பு தண்ணி கொடு, நான் குடிச்சிட்டு போகிறேன், உன்னை பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு பழைய காலத்தில் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அந்த அம்மா ஹாய் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கே ஊர் பெரியவராக இருந்தால் கூட முன்னாடி நில்லுமா, நல்லா பொட்டுக்கிட்டு வச்சு
நல்ல மஞ்சள் பூசி என் முன்னாடி வந்து நில்லு, நான் போகிற காரியம் ஜெயிக்கும் சொல்கிறாங்கல்ல. சின்னதாக நமக்கு அதிர்ஷ்டத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன் சில நாட்களில் சில வேலைகளை செய்ய மாட்டேங்கிறோம், சில நாளில் செய்கிறோம்? ஏன் சிலவற்றை தவிர்க்கிறோம்? இருக்குல்லங்க. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கலாமா? இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. உழைப்புத்தான், அதிர்ஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்பிக்கைகள் தேவையில்லை, வேர்வையை சிந்து, எதை வேணாலும் சிந்துங்க. ஆனால் உங்களுக்கென்று சில நம்பிக்கைகளை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கைகள் நமக்குள்ளேயே ஒரு உணர்வை உண்டாக்குறது. என்னடா அன்லக்கி நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க சார். சில நேரங்களில் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், சில வாய்ப்புகள் கையை விட்டு போகும். ஒன்று அதிர்ஷ்டம்ன்றோம், இன்னொன்று துரதிர்ஷ்டம்ன்றோம். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் திரும்பி பாருங்கள், நீங்கள் திரும்பி பாருங்கள், இது நடந்தே இருக்கும். நான் வந்து பிகாம் முடித்து எங்கள் கல்லூரியில் முதல் மாணவன் அந்த காலத்தில், ஒரு அமெரிக்கன் காலேஜில். இல்லை, அது இதுக்காக சொல்லலை, கைதட்டுறதுலாம் விட்டுருங்க. இனிமேல் எனக்கு கைதட்டி யார் வேலை தர போகிறா? இல்லை, அது நம்மளை பற்றி பெருமை பேசுகிறதுக்கு இல்லை மேடை, நடந்ததை சொல்கிறேன். 58 பேரில் நான் முதல் மாணவன். எனக்கு பேராசிரியர்களாக இருந்தவங்க என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க, மேல் படிப்புக்கு போ, பிகாமோடு நிறுத்திடாத, எம்காம் சேரு. நான் காமர்ஸ் படித்தேன். எனக்கு ஆடிட்டராக இருந்த கோவிந்தராஜுலன்னு ஒரு பெரிய மனிதர், அந்த காலத்தில் காரில் வருவார், அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள். அவர் என்னை கூப்பிட்டு தனியாக சொன்னார், நீ என்கிட்ட வா, எந்த எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் உன்னை நான் ஆடிட்டர் ஆக்கி காட்டுறேன். இது எனக்கு அவர் கொடுத்த ஆஃபர். நான் மேலேயும் படிக்க போல, அவர்கிட்ட ஆடிட்டராகவும் போகல, எம்காம் போய் சேரலை, அப்ளிகேஷன்லாம் வாங்கினேன். அன்னைக்கு எனக்கு கட்ட வேண்டிய தொகை 330 ரூபா. மதுரையில் ஒரு கல்லூரியில் எம்காமில் சேர்றதுக்கு மாத கட்டணம் இல்லை, வருஷ கட்டணம். 1 இயருக்கு 330 ருபீஸ். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், போடான்ட்டார், போய் வேலையை பாடுறான்னாரு. குடும்பம் அப்படித்தான். இது நடந்தது ஜூலையில். எனக்கு முதல்ல கொஞ்சம் கவலையாக இருந்தது. சரி, நமக்கு படிப்பு வரல, அவ்வளோதான். படிப்பு வந்தது, ஆனால் படிக்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டேன். சரியாக 3 மாதம் கழித்து நவம்பரில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வருது. அன்றைக்கு ரெஜிஸ்ட்ராராக இருந்தவர் பேர் பிபி சின்னதுரை. அவர் எழுதின அந்த கடிதம் இன்னும் நான் வச்சுருக்கேன். சவுண்டு வருதுங்க. அவர்கிட்ட இருந்து கடிதம் வருது. என்ன கடிதம் தெரியுமா? நீ எங்கே மேல் படிப்பு படிக்கிறாய்? என் பேருக்கு வந்த கடிதம். உனக்கு அரசு கல்வி உதவித்தொகை 1300 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சாங்ஷன் ஆகியிருக்கிறது. 1300 ரூபா பெர் இயர். நீ என்ன படிக்கிறையோ அது வரைக்கும். ஏன்னா நான் நல்ல மார்க்கு, யூனிவர்சிட்டி ரேங்க்கு. நான் மட்டும் ஒரு 330 ரூபா யார்கிட்டயோ கடை வாங்கி கட்டியிருந்தேன்னா அது மாதிரி 3 மடங்கு எனக்கு திரும்ப கிடச்சிருக்கும் 3 மாதத்தில். இதை நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லை, கண்ணீர் விட்டுருக்கேன். ஐயோ, 330 ரூபா எவங்காலில் விழுந்து வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு 700 ரூபா நான் கையில் வச்சுருந்துருப்பேன். அன்னைக்கு 700ன்றது பெரிய தொகை. அப்படின்னா நான் மேலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இதை விட கொடுமையெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு 1 வருஷம் ஜூனியர் என் தம்பி, அவனும் காமர்ஸ் படித்தான். நடிகர் விவேக்கோடைய கிளாஸ்மேட் அவன். நான் காலேஜு யூனிவர்சிட்டி ரேங்க்கு. ஆனால் தொடர்ந்து அந்த காலத்தில் பேங்க் பரீட்சை எழுதுகிற என்னை எல்லா பரீட்சையிலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என் தம்பி 1 வருஷம் கழித்து எழுதுகிறா, அவனுக்கு 3 பேங்க்கில் வாய்ப்பு வந்துருச்சு. அதை விட வேடிக்கை என்னென்னா, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, நீ படித்து புண்ணியம் இல்லை, அவனுக்கு 3 பேங்க் வந்திருக்கு, அவன் ஒரு பேங்க்கில் சேரட்டு, நீ வேணால் இன்னொன்று எடுத்துகிட்டு போய் சேர்ந்துக்கன்னார். நான் சொன்னேன், அவனுக்கு வந்த வேலைக்கு என்னையே எப்படி சேர்ப்பாங்கண்ணே? ஒரு குடும்பம் தானடா, அண்ணன் தம்பிக்கு என்ன பிரச்சனை?
அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. டேய் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னா அவன் ஒன்று அவ்வளோ மார்க் வாங்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பிஎஸ்ஆர்பி எழுதுனா 3 பேங்க்கு, பிஎஸ்ஆர்பி, கேனரா பேங்க், அப்புறம் ஸ்டேட் பேங்க், எல்லாத்துலேயும் வேலை கிடைச்சிது. எனக்கு கிடைக்கல. காரணம் என்ன? இப்போ யோசிச்சு பார்த்தா ஏதோ நடந்தது. அதை விட இன்னும் வேடிக்கை, எனக்கு ஆசிரியராக இருந்தவர் சுரேஷ் ஜான்சன் செல்லையான்னு ஒருத்தர், ரொம்ப பெரிய மனிதர். அவர் அப்புறம் ஸ்டேட் பேங்க்கு இருந்தார், ஏஜிஎம்மாக இருந்தார். அவர் என்னை நீ நல்லா படிக்கிற, மேலே மேலே படினார். ஆனால் ஏன் சூழ்நிலை, அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அப்போயே ஒரு சாதாரண வேலையில் சேர்ந்து என் பையன் பிறந்திருக்கிறான். அவர் அங்கேருந்து அவர் ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு அதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறார். அவர் தற்செயலாக காலையில் என்னை பார்த்தார். என்ன இங்கே இருக்குன்னாரு. என் வீட்டம்மா இங்கே பிரசவம். நீ மேலே படிக்கலையா அப்படின்னாரு. படிக்கலைன்னு. உனக்கெல்லாம் என்ன ஒரு அறிவு இருக்குது? படித்து மேலே வராமல் கல்யாணத்தை பண்ணி, நான் ஒரு வாத்தியார், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் என்ன வயசு, உன் வயசு என்ன? அப்போ எனக்கு வெறும் 24 வயசு. நீ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி இங்கே அப்பாவை நிற்கிற, படித்து முன்னேறுன்ற அறிவே கிடையாதா? இனிமேல் என்னை நீ பார்க்காத அப்படின்ட்டார். நானே குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் பாதிவார். ஆனால் அவர் எனக்கு ஒரு டைரக்ஷன் காட்டினார். இதெல்லாம் சந்தோஷம் இல்லைடா, ஆனால் நீ மேலே வரணுமே, அதுக்குரிய தகுதி உனக்கு இருக்குது, ஆனால் நீ வரமாட்டேங்கிற, சின்ன வட்டத்துக்குள்ளே சுற்றி வர்ற. அதை விட பெரிய வட்டம்னு ஒரு உலகம் இருக்குது. யூ ஹாவ் த பொட்டன்ஷியல். ஆனால் நீ வெட்டியாக இங்கே சுற்றி வர்றேன்னு அவர் ஒரு ஆசிரியராக அவருக்கு காட்டிய வழி இருக்குல்ல, இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட தேவதை சின்ன வயசுலேயே கையை தட்டி காலை தட்டி தூக்கி மேலே விட்டுறான். பல பேர் பரிதாபமாக போராடி வாழ்கிறார்கள். உண்மையா இல்லையா? என்னங்க, சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்பலியும் ஒரே டைமில் தான் விளையாடினாங்கல்ல. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் வினோத் காம்பலி செய்திருக்கிற சாதனைகள் நிறையா. டெண்டுல்கரை விட நிறையா ரன் அடித்தவன். ஆனால் அவன் ஒன்றும் இல்லாமல் பரிதாபமாக இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா இல்லையா? டெண்டுல்கரை கடவுள்னு நினைக்கிறோம், காட் ஆஃப் கிரிக்கெட். வினோத் காம்பலி பிசிசிஐ தருகிற பென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்? அவன்கிட்ட திறமை இருந்தது, ஆனால் ஏதோ ஒன்று அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டது. இந்த ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதைத்தான் அதிர்ஷ்டம் அல்லது அதிர்ஷ்ட குறைவு என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதை நம்புறீங்களா இல்லையா? அகமதாபாத்தில் ஒரு விமானம் விழுந்தது. அது ஏன் விழுந்ததுன்னு யாருக்கு இன்னும் தெரியல, ஆனால் விழுந்துருச்சு. 200 சில்லற பேரில் ஒரு ஆள் மட்டும் நடந்து எந்திரிச்சு வெளியே வந்தான். பார்த்தீங்க, ஏதோ ஒரு பஸ்ஸை விட்டு இறக்கி வர்ற மாதிரி 241 பேர் நினைக்கிறேன், எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் காயத்தோட தீப்பிடிச்சதோடு இப்படி நடந்து வர. எவனுமே நம்பலை. டேய், அது தீப்பிடிச்சு இங்கே வரைக்கும் தெரியுது அந்த வெப்பம், நீ எப்படிரா வந்தேன்? நான் 11A வந்தேன்றான். 11A சிட்டி பஸ். அது அவன் இருந்த சீட்டியா கரெக்டாக அதுக்கிட்ட உடஞ்சி அந்த சீட்டு மட்டும் எஜெக்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இதை என்ன சொல்லுவீங்க? அவர் 11Aக்காக உழைத்தார். அதை விட வேடிக்கை தெரியுமா, அது நடந்து கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் 11A சீட்டாக புக் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா, இந்த விமானம் விழுந்தால் 11A தப்பிச்சிடலாம். எப்படியா இது? 11A அவ்வளோ பேர் புக் பண்ணுறாங்க. அந்த சீட்டுக்கு ஏகப்பட்ட மரியாதையாக போச்சு. ஏன்னா நம்மையும் மீறி ஏதோ நடக்கிறது. இந்த நம்மையும் மீறி என்பதை இறை அருள்னு சொல்லலாம், விதின்னு சொல்லலாம், ஊழ் விதி. அதான் இவங்க அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. இதற்கு மனித வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னங்க நான் சொல்கிறது சரியா? சரி, என்ன சீக்கிரம் முடிக்கணுமா இல்லையா? இப்போ இவர் அவ்வை நடராஜனை பார்த்த மாதிரி நான் பாப்பையா சார் கூடவே போகலைன்னா எனக்கு மேடையில் வாய்ப்பு கிடைச்சிருக்குமா?
ஏன்னா நான் வந்து அவ்வளவு தகுதி எனக்கு கிடையாது. வேறு அளவுக்கு நான் படிக்கலை, பெரிய தகுதி எனக்கு கிடையாது. நான் காமர்ஸ் படித்தேன், தமிழ் படிக்கலை. அவர் சிபாரிசில் தான் நான் வந்தேன். இதில் ஒன்றும் சொல்லிக்கிறதுல வெக்கம் இல்லை. என்னங்க, யார் உங்களை தூக்கி விட்டாரோ அவரை வாழ்நாள் முழுக்க நினைவில் வச்சுருக்கணுமா இல்லையா? ஒருவேளை மற்றவங்க சொல்கிறபடி நான் குறுக்கு வழியில் கூட வந்திருக்கலாம். ஏன்னா அதுதான் உண்மை. அதில் என்ன இருக்குங்க? ஆனால் குறுக்கு வழியிலலாம் வந்தாலும் பாப்பையா சார் பக்கத்தில் இருந்ததுனால, அவர் பார்வைப்பட்டதுனால நமக்கு மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. 1991 ஜூலை 15ஆம் தேதி ஒருத்தர் வரலை, என்னைய மேடைக்கு வாங்கன்னாங்க. இதான் நான் வந்த கதை. அதை என்ன சொல்லுவீங்க? அதிர்ஷ்டம் தானே? கரெக்டு தானேங்க? எவ்வளோ காலம் நான் அவர் கூட இருந்தேன்? 1976 15 வருஷம் அவர் பின்னாடியே அலைஞ்சேன். எதுக்காக? மேடைக்கு வரணுன்றதுக்காகவா? இல்லை, பேச்சு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த காலத்தில் மாபெரும் அறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார், தமிழ் குடிமகன், சொல்விளங்கு பெரும்பாலும், பெரிய பெரிய காந்திமதி அம்மா, அவங்களாம் பேசுனா அவ்வளோ நல்லா இருக்கும். ஊடகம் கிடையாதுங்க அன்னைக்கு. ரேடியோவை தவிர, சினிமாவை தவிர ஒன்றும் கிடையாது. மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பொழுதுபோக்கே அங்கே போய் கேட்குறது தான். தரையில் உட்காந்து கேட்டிருக்கோம், வெறும் தரையில் சுடும், அதில் உட்காந்து கேட்டு பழகணும். அப்போல்லாம் ஒரு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லை. ஆனால் கேட்டு கேட்டு இதில் இருந்ததுனால கற்றிலன் ஆயினும் கேட்க அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, இப்படி கேட்டதன் பயன்தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மேடைக்கு வந்தோம். அதை நான் லக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மேடையில் வந்து இவர் சொன்ன மாதிரி நான் முந்திரி பருப்பு சாப்பிட்ருந்தேன்னு வைங்க. ஐயா அவர்கள் சொன்னதால் மேடைக்கு வந்தேன், நான் குறுக்கு வழியில் தான் வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ அவர் கூப்பிட்டார் நான் வந்தேன், வணக்கம்னு சொல்லியிருந்தேன்னா அதே முந்திரி பருப்போடு போயிருந்திருப்பேன். நான் ஒரு 35 வருஷம் பல இடங்களுக்கு போய் பல அவமானங்களை பட்டு பல இலக்கியங்களை தேடி படித்து பல அறிஞர்கள் பாதங்களில் அமர்ந்து கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு என்னாலும் ஒரு சாதாரண பேச்சாளராக இருக்க முடியும். இந்த மேடையில் பாப்பையா சாரோட பேசின இந்த அம்மா இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பாரதி பாஸ்கர் ஒரு பேச்சாளர் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாரு, அவங்க கூட ஐயா கூட பேசியிருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பாடமெல்லாம் நடத்த மாட்டார், ஒரு சின்ன குறிப்பு காட்டுவார். நல்லா பேசுனா அப்படின்வார், நல்லா பேசலைன்னா தனியாக கூப்பிட்டு என்னடா பேசுகிறேன்னு சொல்லுவார். ஒரு ஒன்றும் வகுப்பறை நடத்தலை. அவர் ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இப்படிலாம் பேசணும் இப்படியெல்லாம் பேசணும் டியூஷன்லாம் நடத்தலை. அவரை சார்ந்த எல்லாரும் தாங்களாக கற்றுக்கொண்டார்கள். எங்கள் டீமில் இருந்த எல்லாரும் அப்படி தான் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அவர்கள் போட்ட உழைப்பு இருக்குது பாருங்கள், அதனால் தான் இன்னைக்கு 4 பேருக்கு தெரிகிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போவது வேண்டுமானால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில வாய்ப்புகளை தரலாம். ஆனால் அங்கே போன பிறகு என்னவாக வாழ்கிறீர்கள் என்பது உழைப்பினால் மட்டும்தான் முடியும். எல்லா உழைப்பும் தாங்க. பூமியில் ஒரு சின்ன ஸ்க்ரூவை மாற்றாம பாருங்க, ஒரு விமானத்தில், அவன் பெரிய உழைப்பாளிங்க. அந்த ஒரு ஸ்க்ரூ கலண்டுருச்சுன்னா 39,000 அடியில் அது கீழே விழுந்துடும். உழைப்புன்றது சாதாரணமானது அல்ல. நாம் எல்லாரும் பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களை உழைப்பாளிகள் என்று நினைக்கிறோம். அவர்கள் மூளை உழைப்பை செய்கிறார்கள், உடல் உழைப்பையும் செய்கிறார்கள். ஆனால் தங்கள் குடும்பத்துக்காக வியர்வை சிந்த தெருவில் நின்று உழைக்கிறான் பாருங்க. நீங்கள் எல்லாரும் தூங்கும்போது தெருவில் துப்புரவு பணி செய்கிறாங்களே இரவு நேரத்தில், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள், எவ்வளோ உழைப்பாளிகள். நீங்கள் எல்லாரும் பத்திரமாக தூங்க வேண்டும் என்று இரவெல்லாம் விழித்திருந்து காவல் காக்கிறார்கள் இல்லை காவலர்கள், எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள். ஒரு இடத்துல தீ பிடிச்சா நாம் அந்த தீயை கண்டு எல்லாரும் ஓடும்போது சில பேர் கைகளில் டியூபை தூக்கிக்கிட்டு அந்த தீயை அணைக்க உயிரை பணயம் வைத்து போகிறார்கள் தீயணைக்கும் படையினர், எவ்வளவு பெரிய உழைப்பாளிகள்.
நம்ம எல்லாரும் ரயிலில் பயணம் பண்ணும்போது யாரோ ஒரு டிரைவர், ஒரு பைலட், அவரை பைலட்டு தான் சொல்கிறோம், பின்னாடி ஒரு கார்டு தூங்காமல் வழியை பார்த்துக்கிட்டே ஓட்டுறாங்கல்ல. 1500 பேர் பத்திரமா மதுரை போய் சேரணும்னா ஒரு 2 டிரைவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, எவ்வளோ பெரிய உழைப்பாளிகள் எல்லாம் இருந்தாங்க. பெரிய உழைப்பு மட்டும் இல்லைங்க. இந்த பெரிய பாதைகளில் 4 வேல நீங்கள் போகும்போது நிறைய இந்த சாப்பாட்டு கடைகள் இருக்குல்ல, ஹோட்டல்ஸு, அது வாசலில் இந்த வயசானவங்க எல்லாரும் தலையில் ஒரு தொப்பியை போட்டு ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பச்சை கொடி ஆட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வரும். நம்ம அவங்கள பற்றி யோசித்ததே இல்லைல்ல. ஒரு வேளை சாப்பிட்றதுக்காக நம்மளை வாங்க சாப்பிட வாங்கன்னு அவர் கூப்பிட்றாரு. அந்த வெயில்லையும் நிற்கிறாரு. எதுக்காக? குடும்பத்தில் 4 பேர் பசியாறணுன்றதுக்காக. அந்த மனிதர்களின் உழைப்புக்கு நிகர் என்ன இருக்கிறது? என் விதி நான் இங்கே நிற்கிறேன்னு அவர் வருத்தப்படலை. எத்தனை வெயில் அடித்தாலும். ஏன்னா அவர் போய் நிழலில் ஒதுங்கினா அந்த முதலாளி சம்பளம் தர மாட்டார். அதையும் மீறி உழைக்கிறாங்கல்ல. இரவு பகலாக வயலில் உழைக்கிற விவசாயிகள், தெருவிலே சின்ன கடை போட்டு நிற்கிறவங்க, எத்தனை எத்தனை உழைப்பாளிகள். இராணுவத்தில் இருந்து சியாச்சனில் இருந்து கொண்டு குளிரிலே, நடுக்குகிற குளிரிலே எதிரிகள் வரவிடாமல் பார்க்கிறவர்கள். சமூகம் முழுக்க உழைப்பாளிகளால் தான் இருக்கிறது. அவர்கள் யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருப்பதில்லை. ஒவ்வொரு காலையையும் விடிய சூரியன் மேலே எழும்போது அந்த காலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அது மறைந்த பிறகும் உழைக்கிறார்கள். அப்படின்னா எனக்கு என்னவோ அதிர்ஷ்டம் நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது. வாய்ப்புகளை தரலாம், ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். அதையும் தாண்டி பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். படிக்க வேண்டியது நம்ம வேலை தானே. பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள் யார்கிட்டையாவது கூப்பிட்டு நல்லா படிதான்னு சொல்லுவீங்களா? லக்கு இருந்தால் பாஸ் ஆகுன்னு சொல்லுவீங்களா? கெக்குன்னு எழுதுறவன அதை லக்குன்னு சொல்லுவீங்களா? உண்மை என்னன்னா, உழைக்கணும், இருக்கிற வரை உழைக்கணும். எவ்வளவு காலம் உழைக்கிறீர்களோ அவ்வளவு காலம் நீங்கள் இளமையாக இருப்பீர்கள். எப்போது உழைக்க மறுக்கிறீர்களோ அப்போது முதுமை உங்களை கவிவிட்டது என்ற அர்த்தம். உழைத்து பாருங்கள், உழைப்பு தான் நல்லது. ரொம்ப முன்னாடி ஒரு சினிமா பாட்டு வந்தது, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. சாதாரண வரி இல்லை. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பிறர் உழைப்பில் வாழாதீர்கள், நீங்கள் உழையுங்கள், மேலே வாருங்கள். 1990களுக்கு பிறகு உலக அரங்கிலே இந்தியா சாஃப்ட்வேரில் மேலே வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு நிறுவனம் காரணம், இன்ஃபோசிஸ் என்கிற நிறுவனம். 1980களில் கம்ப்யூட்டர்கள் மேலே வரும்போது பெங்களூரில் இருந்த ஒரு 2-3 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அம்மா சுதாமூர்த்தி கொடுத்த 10,000 ரூபாய் மூலதனத்தில் தொடங்கியது இன்ஃபோசிஸ் நிறுவனம். அதன் வெற்றிக்கு என்ன காரணம்னு நாராயணமூர்த்தி அவர்களிடம் கேட்டாங்க. அவர் சொன்னார், எல்லாரும் 9 மணிக்கு வேலைக்கு போய் 5 மணிக்கு வீட்டுக்கு வரும் காலத்திலே நான் 6:30 மணிக்கு வேலைக்கு போய் இரவு 9:30 வரை உழைத்தேன். அதுதான் இத்தனை பெரிய நிறுவனத்தை உருவாக்கியது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய, எல்லாரும் வேலை செய்கிறீங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் பாராட்டப்படுகிறார்கள். ஏன்? வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள். வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக உழைக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் தான் உன்னதமானவர்கள். அது எந்த பணியாக இருந்தாலும் சரி. நான் 10,000 சம்பாதிக்கிறேன், 10,000க்கு உழைப்பேன், 8,000க்கு உழைப்பேன்னா நீங்கள் ஆவரேஜ். 10,000 தான் அவர்கள் தருகிறார்கள். ஆனால் நான் 20,000க்கு உழைப்பேன் என்று எவர் நினைக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் உயரங்களை தொட்டுவிட்டு தான் போவார். ஒரு நாளும் அதிலே மாற்றம் இல்லை. என்றால் உழைத்து பாருங்கள், உழைப்பு தான் உங்களை உயர்த்தும். அதிர்ஷ்டம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், அது இஷ்டத்துக்கு வரும் போகும்னாரு. ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு உழைத்து பாருங்கள், அதிர்ஷ்டம் கூட உங்களை எட்டி பார்க்கும் என்று சொல்லி மிகச்சிறந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இருந்து கேட்கிற மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லி, உழைப்பு தான். நன்றி, வணக்கம்.